பட்டாசு இந்த பொண்டாட்டி கிட்ட எல்லாம் போயிட்டு சண்டே படத்துக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. சண்டே மட்டும் படத்துக்கு போய்க்கட்டுமா அப்படின்லாம் கேட்க கூடாது. சண்டே படத்துக்கு போக அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஒரு நாள் வேலைக்கு போறேனேடி, ஒரு நாள் மட்டும் தான் நீ படத்துக்கு போறேன், ப்ளீஸ் டி விடுடி அப்படின்னு கெஞ்சுறீங்க. நோ, அப்படி கெஞ்சினா மட்டும் விட்டுறாங்களாண்ணா? உனக்கெல்லாம் எதுக்குற கல்யாணம் குழந்தை குட்டி? அப்படியே படத்துக்கு வரவங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாண்டா பிள்ளைக்கா பையல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்கண்ணா. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். பட்டாசு பொண்டாட்டிலாம் நம்ம காலை கீழே இருக்கணும்டா. அண்ணனை பார்த்தல ஞாயிற்றுக்கிழமை ஆனா என் பக்கத்துல வரவே யோசிப்பா. அண்ணன் போக்கஸ் படத்துக்கு போறதுலதான் இருக்கும். ஆனா ஒருக்கா பக்கத்துல வந்துட்டா, ஏங்க எங்க அம்மாக்கு உடம்பு சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொல்லிட்டா. அடுத்த நாள் அவளையும் உங்க அம்மாவே ஆஸ்பத்திரி விட்டு நான் படத்துக்கு வந்துட்டேன். இவளுகளெல்லாம் என்ன 10:30 மணி சோக்கு அவசர அவசரமா கிளம்பி உன் பொட்டா தெரியாம ஓடி வந்தியாடா? இல்லையா, கேஸ்ல தான் வந்து. அப்புறம் ஏன்டா உன் செருப்பு உன் பொட்டாடி செருப்பு போட்டு வந்துருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பொட்டாட்டிக்கு பயப்படல சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்கிறீங்க. எவன்டா பயப்படாம இருக்கிறீங்க? பாத்ரா செருப்பு தேடி பொட்டாட்டி தேட்டர்கிட்ட வந்துட போறோம். ஏ மச்சான் சாவி மட்டும் கொடுத்துடா, வீட்டுக்கு போகணும்டா. டே மச்சா சாப்பா ஒத்த நான் வச்சிருந்தா சாப்பா. மச்சான் அடிப்பண்டா, அவள வீட்டுல நல்லா அடிப்பண்டா. டே சாவி மட்டும் கொடுத்துடா, வீட்டுக்கு போகணும்டா. டே வண்டி வேற இல்லடா. டே மச்சான் டே